ஹாய் மக்களே, நான் உங்கள் எம்கர்வல், உங்கள் சேலத்துக்காரன். சப்போர்ட் பண்ணுங்க, வாய்ப்பு கொடுங்க. அடுத்தடுத்த வாய்ப்புக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னோட என்னோட முயற்சிகள் வெற்றிக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். முடிகிற வரையும் சரி, இந்த மூச்சு இருக்கிற வரையும் சரி, முடிஞ்ச வரையும் என் எத்தத்தை என் மக்கள் நீங்கள் இருக்கீங்க. இதில் நான் ஜெயிக்குன்றதை தான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் நான் என்னைக்கா இருந்தாலும் எப்போ ஜெயிப்பேன், எந்த நேரத்தில் ஜெயிப்பேன், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும். ஆனால் ஜெயிக்க வேண்டிய டைம் வந்துச்சுன்னா அது கரெக்டான நாள் வரும். ஆனால் அந்த நாள் ரொம்ப தூரம் இல்லை. ஆனால் எப்போ வேணாலும் ஜெயிக்கலாம். இப்போ ஜெயிக்க முடியுமா, அப்போ ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் பொதுவாக சொன்ன மாதிரி தான், 2030 ஜெயிக்கணும், 2026 ஜெயிக்கணும். ஆனால் 2030 ஜெயிக்கணுன்ற மாதிரி வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஜெயிப்பேன். ஆனால் அது ஜெயிக்க வேண்டிய நாள் ரொம்ப தூரத்தில். ஆனால் எனக்கு வந்து செந்தூர பாண்டியில் எனக்கு ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் சார் சொல்லுவார், விஜய் இந்த போட்டியில் ஜெயிச்சு நம்ம ஊருக்கு புது மாப்பிள்ளையா நீ வரணும் அப்படிங்க. அதேமாரி விஜய் சொல்லுவார், நான் செந்தூர பாண்டி தம்பின்னு எனக்கு தோல்வின்றதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக் எனக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த டைலாக் நான் பண்ணேன். அதுவும் எதில் பண்ணேன்னா மோஜோவில் பண்ணியிருந்தேன். இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த டைலாக் விமர்சனத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. செந்தூர பாண்டியில் வந்து செந்தூர பாண்டி படத்தை நான் பார்த்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் நாள்லாம் பார்க்கல. இது ரொம்ப காலம் கழிச்சு தான் அந்த படத்தையே பார்த்தேன். அப்போ அந்த படத்தை பற்றி தெரிஞ்சது. அப்புறம் தான் அந்த கேசட்டுக்காக நான் எங்கெங்கே அலைஞ்சேன்னா, பழைய பஸ் ஸ்டாண்டில் அலைஞ்சேன். செந்தூர பாண்டி கேசட்டு கிடைக்கலன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் நான் கேசட்டுக்காக போனது. கேசட்டு ஒன்று 30 ரூபா 50 ரூபா வரும். அப்போ அந்த காலகட்டத்தில் கேசட்டுக்காக ஓடிக்கிட்டு இருந்த ஒரு மனிதன் நான் தான். விஜய் படமாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லாத்தோட படத்தையும் நான் பார்த்தவன் தான் நான். அந்த மாதிரி கேசட்டுக்காகவே நான் நிறையா செலவு பண்ணியிருக்கிறேன். அதுலேயே நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் விஜய் படம்ன்றனா அதுவும் சொல்லுவேன். அதேமாரி பிரபு, சிவாஜி இந்த மாதிரி படம்லாம் நிறையா பார்த்தவன் தான். இந்த மாதிரி செந்தூர பாண்டி படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆனால் அதில் டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஆனால் நான் இன்னொன்றும் சொல்லணும் மக்களே, அதை கேட்டுக்குங்க. ஒருத்தன் வேற வந்து என்னென்னோ கேட்டான் என்கிட்ட. வந்து தொடன்னு அறுத்துக்கிட்டே இருந்தான். முடிஞ்ச வரைக்கும் அறுக்கணும் சொன்னான். வந்து ஒரு அல்ல கை மாட்டிக்கிச்சுடா அப்படின்னா. அல்ல கை மாட்டிக்கிச்சு, வா அந்த அல்ல கையை போட்டு தள்ளிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா. அப்புறம் தம்பி ஒரு டீ ஒன்று வாங்கி தரது அப்படின்னா. சரி. அப்புறம் ஏதோ பாக்கெட்டில் ஒரு 1500 பணம் இருக்குதா அப்படின்னா. கேட்டுவிட்டு இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை, ஏய் மூடிட்டு காசை வைடா அப்படின்றான். அண்ணா என்னண்ணா எடுத்தா காசை வைனா வச்சிருவேண்ணா. அண்ணா நீ விளையாடுறதுக்கு முன்னாடி நீ பல விளையாட்டை பார்த்துருப்ப. நான் அனுபவத்துலேருந்து வந்தவன். நீ உக்காந்த இடத்துலையே நோகாமல் கும்பிடுறது அது உன் வேலை. ஆனால் எவனை இழிச்சவன் கிடச்சானா மிளகா அரைச்ச பிள்ளான்னு உன் எண்ணம். ஆனால் என்கிட்ட விளையாடாதடா, நான் அடிச்சு விடுவேண்ணா. ஆனால் மரியாதையை போயிட்டீங்கன்னா அது நல்லது. என்னடா ஓவரா பேசுகிற, என்ன ஓவரா பேசுகிற, நீ வந்து கேட்டது உன்னை முன்ன பின்ன எனக்கு தெரியுமா, தெரியாத இடத்துல வந்து நீ பேசலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் கேட்டதுக்கு சும்மா போத்துக்கிட்டு வந்துச்சு. ஆமாம் கேட்ட, கஷ்டப்பட்டு போல அது ஒட்டும், அடுத்தவங்க காசை பிடுங்கி திங்குதியே அதெல்லாம் ஒட்டுமாடா, அது எப்பறம் அவனுக்கு ஜீரணாகுதுன்னு கேட்டேன். அண்ணனுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடுச்சு. அண்ணே நான் சேலம், என் பெயர் எல்லாத்துக்கும் தெரியும் சரியா. சேலத்து எம்கர்வல்னாவே 10 அடி ஸ்டெப்புக்கு 10 அடி தூரத்துக்கு அந்தாண்ட ஓடிடுவானுங்க. நீ என்னன்னா நீ வந்து வடையை போட்டுட்ருக்குற. என் தாத்தா எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. அன்புக்குன்னா அன்பாடுறா பெறாண்டி, பாசத்துக்குன்னா பாசமாறு, வம்பா பேசுகிறவன தோலை உரிச்சிருன்னு சொன்னார். உன்னை உரிக்கலாமா என்ன பண்ணலான்னு நான் கேட்டேன். அதுவும் அவங்க சொந்த ஒரு பையன், தெரிஞ்ச பையன் சொல்கிறான், யோ முதல்ல நீ கிளம்பி போறியா, அடி வாங்கிறாத அப்படின்ட்டு அந்த பையன். அவரை பற்றி தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இருக்கிறான்.
அவர் நினைச்சானா இப்பயே உன்னை தட்டுன்னு தட்டிவிட்டு போயிடுவார். பேசிட்டுலாம் இருக்கமா கோவம் வந்தா அடிச்சு விடுவார் அப்படின்ட்டுங்க. இந்த மாதிரி மக்களே நாம் நல்லதை செய்யறதுக்காக ஓடுறோம். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளுங்க இந்த மாதிரி பண்ணிட்டுங்க. என் மனசு எப்படி தெரியுமா? நான் நல்லதே நினைக்கிறவன். நம்ம எல்லாருமே நல்லதே நினைக்கிறோம். ஆனால் சில பேர் இவனை எப்படா டார்கெட் பண்ணலான்றத காத்துட்டு இருக்கிறானுங்க. என்னன்னு தெரியல, இவனுக்கு பண்ணுற விஷயம் எல்லாமே ஒரு டார்கெட்டாக தான் இருக்குது. எங்கே போனாலும் பிரச்சனை போனால் அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே போனால் அங்கே பிரச்சனை. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்தித்தோம். இவனுங்க மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்து நீங்கள்லாம் பயந்தீங்கன்னா அவனுங்களுக்கு இதனால தான் துளு விட்டு போயிடுது. பயப்படாமல் கம்பீரமாக பேசுங்க. நீங்கள் என்ன அவங்ககிட்ட வாங்கியிருக்கீங்களா? இல்லை தைரியமாக பேசுங்க, தைரியமாக பேஸ் பண்ணுங்க. எதுலேயும் பயப்படவே கூடாது. அது அப்படி தலை போகிற விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படக்கூடாது. முடிவு எடுத்துட்டோம்னா அதில் பின்வாங்கக்கூடாது. அதுதான் நம்மளோட பாலிசி. இவனுங்களை மாதிரி ஆளுங்களாம் பார்த்து பயப்படுறதுனால தான் அவனுங்களுக்கு துளிர் விட்டு போயிடுது. நம்மளை பார்த்து பயந்துட்டாங்கடா, நாம் தாண்டா அடுத்த இது அப்படின்றது நினச்சிக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் ஆட்டையா போகிறது எப்படி, எவன்கிட்ட பிடுங்கி திங்கலாம், எவன்கிட்ட கேப்பு கிடச்சா கெடா வெட்டலாம், இப்படின்னு சில கூட்டங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்குது. அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள்ளே பேசுகிற திறமைகள் இருக்குது. நீங்கள் பேசலாம். வாய் கடவுள் கொடுத்துருக்கு எதுக்கு? பேசுகிறதுக்கு தான் கொடுத்துருக்குது. அதை பேஸ் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்குது. அவர் படைக்கும் போது ஒரு மனுஷனை படைச்சார். வளர்ந்து வரும்போது தான் அப்படியே ஒன்று பேசி தானே வர்றது. அந்த மாதிரி தான். பயந்துக்கிட்டு இருந்தீங்க, உங்களையே அரைச்சி விடுவானுங்க. ஒன்றெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுங்க. அவன் வாழ்க்கையில் இனிமேல் நினச்சி பார்க்காத மாதிரி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா அவனுங்களாம் நெருங்க முடியுமா? முடியவே முடியாது. எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பாருங்கள். அந்த ஒற்றுமைக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கையே வரும். சும்மா அதில் இருக்கிற ஒரு கெத்து அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருங்க, நினச்சி பாருங்க. இந்த மாதிரி பாலுங்களை பார்த்து பயந்தீங்கனால்தான் அவனுங்களுக்கு நம்மளை பார்த்து பயந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அந்த பயத்தை உடைக்கணும்னா அப்படி தான் உடைக்கணும். பயப்படாதீங்க, எதுலேயுமே பயப்படாதீங்க. அது தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்குது, உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை என்னன்னு சந்திங்க. பயப்படாமல் பாருங்கள். எதுலேயுமே பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பயப்படாமல் எதிர்த்து கேளுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிங்களா மக்களே? நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம். நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தர் பாக்கெட்டில் காசு கீழே விழுவுது, அதை ஒருத்தர் எடுக்க போகிறான். அதை நாம் தான் காப்பாற்றணும். அதுதான் மனிதனோட பழக்கம். ஒருத்தரோட காசு கீழே விழுவுது, அதை காசு எடுத்து கொடுக்காம போயிடுமா? ஒருத்தர் அதை ஆட்டையாக போடலான்னு நினைக்கிறான் பாரு, அவனை விடக்கூடாது. அவனை தோலை உரிச்சிருன்னு சொல்கிறேன். இதுதான் ரீசன். இந்த மாதிரி தான் சமூகத்தில் நடந்துட்டு இருக்குது. சமூகத்தில் நிறைய விஷயம் நடக்குது. பஸ் ஸ்டாண்டில் டிக்கெட் எடுக்கிற டைம்லையும் அவங்க பாக்கெட்டில் காசை விட்டு எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. எல்லா பஸ்லையும் நடந்துட்டு இருக்குது. நடக்கலன்னு சொல்கிறது நான் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். அந்த மாதிரி மக்களே, இந்த மாதிரி விஷயந்தான். இவனுங்களுக்கு எதுக்கு பயப்படுறீங்கன்னு தான் சொல்கிறேன். இவனுங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்து பயப்படக்கூடாது. உங்களோட பைசா, உங்களோட துட்டு, அது தவறி அது எவன் எடுக்கிறான்னு நாம் தானே பார்க்கணும். எல்லாத்துக்கும் அதுதான். அதுக்கு தான் கடவுள் பார்வை கொடுத்துருக்குறான். அந்த ஆண்டவன் கண்ணும் கையும் நல்லா கொடுத்துருக்கான். அதுதான் சொல்கிறேன். பயப்படக்கூடாது. என்றைக்குமே எதிர்த்து கேளுங்க, துணிச்சலாக கேளுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். துணிச்சலாக கேட்டிங்கன்னா ஒருத்தன்னு நெருங்க முடியாது. தைரியமாக கேட்டு பாருங்க. சும்மா பாரு, அடுத்த நிமிஷம் ஓடியே போயிடுவான். அந்த மாதிரி இந்த மாதிரி திருட்டுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு துணை இருக்கிறவங்க யாருன்னு தெரியும். அதெல்லாம் நாம் தான் அதை மிரட்டினா அவன் உக்காந்துக்குவான், ஓடியே போயிடுவான். அந்த மாதிரி இருக்கணும் மக்களே. இந்த சேலத்துக்கு எனக்கு சவாலை சந்திச்சு பழக்கம்.
பின்வாங்கி போடுறதெல்லாம் பழக்கமே இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி திருடர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுங்க. சரிங்களா? நல்லதே செய்வோம், நல்லதே பண்ணுவோம். உங்கள் எம்கரு, உங்கள் சேலத்துகள். நகுலன் நந்தன் சேலம் அடையாளம். சரி பாருங்க மக்களே, நல்லதே செய்வோம்.